வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வாங்கம்மா. ஹலோ. வணக்கம். ஹலோ. வாங்க பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. இது என் மனைவி ராஜலட்சுமி. வணக்கம். வணக்கம். இது என் பையன் அசோக். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. என் பையன் வணக்கம் தம்பி. என்னோட ஒய்ஃப். ஹலோ சார். வணக்கம். வணக்கம்மா. ராஜி, மலர் காப்பி எடுத்துட்டு வர சொல்லு. பேசிட்டு இருங்க. சரிங்க. கூட்டிட்டு வரேன். இவன் என் ஒரே பையன் கோகுல். சொந்தமா சாஃப்ட்வேர் பிசினஸ் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கான். பிசினஸ் பிரமாதமா போயிட்டு இருக்கு. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான். பிசினஸ்ல நஷ்டமே வர மாட்டேங்குது. என் பையன் ரொம்ப யோகக்காரன். அதனால தானே என் பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. ஏமா பையனை நல்லா பாத்துக்கமா. கோகுல், நீ பொண்ணை பாத்துக்கடா. பையன் என்ன சொல்றாரு? பொண்ணு கூட ஏதோ தனியா பேசணுமா சார்? அப்படியா? தாராளமா பேசிட்டோம். போங்க. ரொம்ப பேசி பிளேடு போடுறாதரா, பொண்ணு பயந்துட போகுது. ஒன்றும் இல்லை சார், கிளைண்ட் கூட எப்போ இது மாதிரி தான் பேசி பேசி அறுத்துட்டே இருப்பான். அதனால சொன்னேன். அப்படியா? பரவாயில்ல, போங்க. போடா. மலர். எப்படி இருக்கீங்க? நீங்க இன்ஜினியர்னு சொன்னாங்க. இபில ஏஇயா இருக்கேன். ஓ, வேலையில் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 3 years. ஓகே. நான் இங்கே திருச்சி ஆரிசியில் தான் இன்ஜினியரிங் பண்ணேன். நீங்கள்? இங்கே தான் காரைக்குடி அழகப்பா. ஓகே. கவர்மெண்ட் வேலை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாக நான் வேலையை நேசிக்கிற டைப்பு. ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோடு தான் வேலை பார்ப்பேன். வாவ், உங்கள் ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாக சம்பளத்துக்காக மாரடிக்கிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். பட் முதல் முறையாக வேலையை நேசிக்கிறேன்னு சொல்கிற ஆளை இப்போ தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி? நான் மற்றவங்கள மாதிரி வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படல, சுயமாக நிற்கணும்னு நினச்சேன். நல்லா போயிட்டுருக்கு. நான் எப்பவும் எதையும் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறவன். உங்ககிட்ட அப்படி பேசலாமா? பேசலாம். அப்பா சொன்னார், நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணு, அதான் பார்க்க வந்தேன். நமக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். பட் சில விஷயங்களை ஃப்ராங்காக பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? நோ ப்ராப்ளம். எனக்கு 29 வயசு ஆகுது. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் பார்க்கல, இல்லை எந்த பொண்ணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொன்னால் அது பொய். என் வாழ்க்கையிலையும் ஒரு சில பேர் வந்துட்டு போனாங்க. காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்படி 2-3 காதல் வந்துட்டு போச்சு. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இனிமே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் கடைசி வரைக்கும் என்னோட லவர். பழசு எல்லா சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரப்போகிற பொண்ணோட 100% டெடிகேஷனோட வாழறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் படித்தவங்க, உலகம் தெரிஞ்சவங்க. எல்லாத்தையும் இப்படி வெளிப்படையாக பேசிக்கிட்டா நாளைக்கு நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லையா? நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லையே? இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு யார் மேலே அது அட்ராக்ஷன் வந்திருக்கா? எந்த ஹீரோ மேலேயாவது உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுதா? அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட நீங்கள் ஃப்ராங்காக சொல்லலாம்.
நத்திங். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயம், காதலுங்கிற அற்புதமான அனுபவத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போலாமா? என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்பா, அவர் கூட என்னால் சகஜமாக பேச முடியுது. ம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுறேன். சரி, இவர் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. பேசி முடிச்சிடலாமா? ம். ம் சரி, வா. அப்புறம் என் பொண்ணுக்கு ஓகே. எங்களுக்கு டபுள் ஓகே. ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன செய்யலாம்? நிச்சயம் தான் பண்ணணும். ஆமாம்மா, அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணுமே. வாங்க, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே வாங்க. வர்றேன். வந்து பார்த்து பண்ணால நல்ல சோசியரை பார்த்து நாள் குறித்து வாங்கிக்கலாம். அப்பா, என்னம்மா? வர 3ஆம் தேதி நல்ல நாள்ப்பா, அன்னைக்கு வச்சுக்கலாம். என்னம்மா உனக்கு எப்படிம்மா 4 நட்சத்திரம்லாம் தெரியும்? கோபி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கே நாள் பார்த்தாங்கப்பா. 3ஆம் தேதி நல்ல நாள்னு சொன்னாங்க. அப்படியா? அன்னைக்கு சாயந்தரம் கோபிக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. நம்ம காலையில ஏதாவது ஒரு நல்ல நேரம் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம்ப்பா. அப்படியே வச்சுக்கோமா. வர 3ஆம் தேதி காலையில் என் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு நிச்சயம். சரிதானே? அன்னைக்கே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு தடவை வரணும். கண்டிப்பாக வர்றோம். சரி, நான் கிளம்பட்டுங்களா? நல்லது, ரொம்ப சந்தோஷம். வரேங்க. வரேங்க. வாங்க. வரேன் தம்பி. வரேம்மா. வரேம்மா. வாங்க. பாய். எங்க கிளம்பிட்ட வள்ளி? டாக்டர் ஏதோ மருந்து வாங்கிட்டு வர சொன்னாராம், பரம சொல்லுச்சு, அதான் போய்கிட்டு இருக்கேன். பாண்டிக்கு ஒன்னும் ஆகலையில, வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லா தூங்கிட்டு இருக்கேன். பரம பக்கத்துல தானே இருக்கு. அப்புறம் என்னக்கா நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? அண்ணனையும் காமுதி எங்க? அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. அப்புறம் பெரியவரை பார்த்து பேசணும்னு போனீங்களே, பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவர் உடனே இந்த விஷயத்த இன்னொரு நாளைக்கு மாத்திக்கிடலாம், காமுவ பொண்ணு பாக்குறத முக்கியம், அதனால உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே சனிக்கிழமை வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்ப நான் சனிக்கிழமை வர சொல்லிடுறேன். அன்னைக்கே வர சொல்லு. ஆனா ஒரு சின்ன விஷயம். என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இதுக்கு முன்னாடி பொண்ணி கூட்டு வந்த ஆளுக பண்ண கூத்துல காமு மனசு உடைஞ்சு போயிட்டா. அதனால யாரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாலும் என்னாலாம் சிங்காரிச்சுட்டு நிக்க முடியாதுன்னு பிடிவாதமா சொல்றான். புரியுதுக்கா. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு நாங்க எல்லாரும் காமுவோட கோயிலுக்கு வரோம். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லு. காமுவை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசிக்கிடலாம், இல்ல அவங்க வரலன்னா விட்டுலாம். எதுக்கு எல்லாருக்கும் மனப்பிரச்சனை? என்ன சொல்ற? இதுவும் நல்ல யோசனையா தான்க்கா இருக்கு. அப்ப நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்றேன்க்கா. அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்கக்கா. ஏற்கனவே சொல்லியிருக்கலக்கா, அவங்க ரொம்ப தங்கமானவங்கக்கா. ரொம்ப சந்தோஷம் வள்ளி. மறைச்சிட்டு கொண்டா, நான் வாங்கிட்டு வரேன். என்ன மாமா வீடு பூட்டி இருக்கு? இப்ப என்னடா மாப்பிள்ள பண்றது? ஏன் மாமா, சேதுக்கரை பக்கத்துல ரால்பணம் ஒன்று வச்சிருக்காருல்ல, அவர் அடிக்கடி அங்கதான் போவாரு. வேணா ஒரு 8 அங்க போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அங்க போயிருந்தா அவர் மட்டும் தானடா போயிருப்பாரு. வீட்டுல யாரா இருக்கணும்ல. வீடு மொத்தமாடா பூட்டி இருக்கு. இப்ப என்ன பண்றது மாமா, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி விட்டுறாத. ஏதாவது பண்ணலாம். உன் மாமனார் வேற நேர்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும்ன்றாரு. இப்ப என்ன பண்றதே புரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தான். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விருந்த பத்தி சொல்லிருக்கலாம்ல. எடுத்த எடுப்புல சனிக்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவசரப்பட வேணாம்னு நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்ப பேசுறா. நான் ஒரு நாளா இருந்து தங்கிட்டு போலான்னு சொன்னேன். மகேஷ் வந்து உங்ககிட்ட ஏதோ குசு குசுன்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான். உடனே கிளம்பு அத்தனை பேர் அள்ளிட்டு வந்துட்டேன். சரி சரி. அதான் வீடு பூட்டி இருக்கு. என்னன்னே, வீட்டு வாடகை கொடுக்க வந்தீங்களா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. வீட்டு ஓனர் வீடை காலி பண்ண சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாரு. வேற வீடு பாத்துட்டீங்களா? ஒரு புறம் தெரிஞ்சு போச்சா? வேணா போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்களேன். அது இல்லம்மா, நாங்க வேற விஷயமா வந்தோம். எங்க போயிருக்காரு?
அவர் மகளை பார்க்க குடும்பத்தோட எல்லாரும் போயிருக்காங்க. அக்கா நான் காலையில பார்த்தனே, எப்ப போனாரு? இப்பதான் போனாரு. எப்ப வருவேன்னு ஏதாவது சொன்னாங்களா? தெரியாதுங்க. மாப்பிள்ள என்னடா வீட்டுக்காரன் இப்படி சொதப்பிட்டான்? என்ன எங்க பேச விட்டீங்க? எல்லாத்தையும் மூடி மறைச்சு ரோட்ல உட்கார்ந்து நிறுத்திட்டீங்க. இப்பதான் மகேஷ் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேச ஆரம்பிச்சது. இனி என்ன ஆக போகுதோ ஒண்ணுமே புரியல. அப்பா இல்லையா? கூப்பிடு. அம்மா அத்தை, நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிருப்பீங்க பார்த்தேன். ஆனா கடைசி சத்தம் இல்லாம இங்கேதான் இருக்கிறீங்க. அத்தை, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாத்தையும் கெட்ட கனவு நினைச்சு மறந்துடலாம். நீங்க மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குங்க அத்தை. இனிமே எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் பாட்டுக்கு என் வழியில நான் போயிட்டே இருக்கிறேன். நமக்குள்ள எல்லாத்தையும் பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். தயவு செஞ்சு. அவர் வீட்ல இல்ல, தேவையில்லாம ஏன் என்கிட்ட வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம இவன் விஷயத்துல நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், இவன் மேல உள்ள கேஸை வாபஸ் வாங்கிருங்க. இல்ல இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே குடியிருக்க விடாம பண்ணிருவேன். ஆமா, அதை நீங்க அவர்கிட்டயே பேசிக்கீங்க. நான் சொல்ல புரியலையா? புரியலையா? இங்க பார், உன் புருஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணா நமக்கு தான் அழிவுன்னு உன் புருஷனுக்கு புத்தி வரைக்கிற மாதிரி சொல்லு. புரியுதா? டேய் இப்படி வாடா. இங்க பார், போனது போட்டு விட்டுரு. நாங்க சொன்னதையும் மீறி இவன் விஷயத்துல பிரச்சனை பண்ண, உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அத ஞாபகம் வச்சுக்க. உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டோம். வாடா. அத்தை, ஞாபகம் வச்சுக்கோ. வந்த அந்த ஆள்கிட்ட சொல்லு. நடக்கிறதே வேற. அக்கா அக்கா நில்லுங்க நில்லுங்க. ஏன் அழுகுறீங்க? சொல்லுங்க. அவன் என்னென்னமோ சொல்லி மிரட்டிட்டு போறான். அத்தனை வேற கூப்பிடுறான். உங்க சொந்தக்கார பையனா? பெரிய ரவுடி மாதிரி பேசிட்டு போறான். என்னக்கா பிரச்சனை? இப்ப எதையும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் எதையும் சொல்ற மனநிலையில இல்ல. ஐயோ அழுகாதீங்க. என்ன பிரச்சனை எங்கள்ட்ட சொன்னதானே தெரியும். என்னங்க என்னாச்சு? என்ன எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? ஏன் அழுதுட்டு இருக்காங்க? மலரோட அண்ணனும் அவன் ஃப்ரெண்டு வந்து இவங்களை மிரட்டிட்டு போறாங்க. அவங்க எதுக்கு இவங்கள மிரட்டுறாங்க? ஏமா என்னமாச்சு? அந்த 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் என் மருமக. யாரு? மலரோட அண்ணனா? இல்ல, கூட வந்தவரு. இதே குடும்ப பிரச்சனைமா, எதுக்கு அவங்கள உட்கார வச்சு பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. இல்லங்க, அவனுங்க பேசின பேச்சே சரியில்லைங்க. இவங்க ரொம்ப அழுது எடுத்தாங்க. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தோம். ஏங்க என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அததான் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க கோபி. ஒண்ணுமே புரியல. கேட்டா அழுதுட்டே இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. மருமகங்கிறாங்க, மிரட்டினாங்கிறீங்க. அவங்க மேற்கொண்டு எதுவும் சொல்லாதப்ப நம்ம தூண்டி தெருவு எதுவும் கேட்க கூடாது. அவங்க மனசு புண்படும். வேண்டாம், பரவாயில்லம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க எதுவும் சொல்லாதப்ப நாங்க உள்ள வர்றது நியாயம் இல்ல. இன்னும் குடிமொழி போயிடலாம். உங்க புருஷன் வர விட்டு எல்லா விவரமும் சொல்லுங்க. உட்கார வச்சு பேசி தீர்த்துக்கலாம். சரியா? ஆமாங்க, அப்பா சொல்ல கரெக்ட். அதே நேரம் நீங்க இங்க இருக்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது காம்பவுண்ட் வீடு, ஏகப்பட்ட பேர் இருக்கோம். எங்களை மீறி யாரும் வந்து உங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. அப்படியே உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. தேவைப்பட்டா போலீஸே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். நைட்டு எவ்வளவு நேரமா இருந்தாலும் சரி, கதவை தட்டுங்க, உடனே ஓடி வந்துருவோம். பயப்படாதீங்க. சரிங்க, தைரியமா இருங்க. பயப்படாதீங்க, வராங்க. அம்மா, அம்மாவை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போ. மாமா என் அக்கா மலர் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். எத்தனை காலம்னாலும் அவ காத்திருந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பா. அடடே, மெழுகுவர்த்தியோட வந்துட்டீங்க. என்ன ராகினி, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? இபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இபி ஆபீஸ்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா உடனே கரண்ட் வந்துரும்ல. ஆமா ஆமா, அதுவும் இன்ஜினியர் ரேஞ்சில யாரா இருந்தாங்கன்னா உடனே கரண்ட் வந்துரும். என்னென்ன என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்குதா? ஏன் கேட்க மாட்ட? பூனை மாதிரி இருந்துகிட்டு ஏதேதோ நடக்குது.
ஆமா கீதா, நம்ம ஒருத்தர் அப்பாவே நினைச்சோம்ல, கடைசியில விஷயம் எங்க போய் நிக்குது பாத்தியா? வாழ்களா போய் பேசாம படுங்க. அண்ணே, நாங்க படுத்தா எங்களுக்கு உடனே தூக்கம் வந்துரும். ஆனா நீ அந்த நிலைமையிலயா இருக்க? விடிய விடிய முழிச்சுக்கிட்டே கனவு காணுவாரு. ரெண்டு பேரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கே. பாரு, நாங்க என்ன முடிவோட வந்திருக்கோங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நீ என்ன முடிவு எடுத்திருக்க? மலரா இல்ல மகாவா?